கூடி வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு நாம் தந்தையின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். நீங்க நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவான், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். இந்த நாள்ல ஆவியானவர் சொல்ற வார்த்தை ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே முன்னாடி சொல்லுகிறது ஆதலால் அப்படின்னு வார்த்தை வந்திருக்குது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாக இப்படியாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடலாம். ஆதலால் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு எச்சரிக்கை சத்தமாக ஆதலால் அப்படியானா நீங்களும் அதை கடைபிடிங்கள், நீங்களும் எச்சரிக்கை இருங்கள், நீங்களும் ஆயத்தமா இருங்கள் என்று அர்த்தம். ஆதலால் அப்படி என்ன ஆதலாலுக்கு முன்னாடியே அப்போ ஆயத்தமா இரு, நீங்களும் ஆயத்தமாக இருங்க. ஆயத்தம்னா என்ன? ஆயத்தம் ரெடி, தயாரா இருக்கணும். ஆயத்தம்னா சரி. அப்போ கர்த்தரோட வார்த்தை நீ ஆயத்தமா இருங்க. எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்? எதற்கு நாம கர்த்தர் சொல்கிறார் நீ ஆயத்தமா இருந்து சொல்றாரு? அதே மத்திய 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல 31ஆம் வசனம் வரைக்கும். அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆதலால் அப்படின்னா முன்னாடியே கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாக்கு சொல்கிறாரு, மனுஷகுமாரன் இப்படியாக வருவார், தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். இயேசுவோட வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருங்க சொல்றாரு. அதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடக்க போகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்னது, பூமி அரிசி கொள்ளைன்னு ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக இருக்குது. இதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அடையாளம். மனுஷகுமாரன் வருவார். அதனால நீங்களும் ஆயத்தமா இருங்கள். அப்ப எதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணுமா? கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரோட வருகை கொண்ட எல்லா அடையாளங்களும் பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. எப்ப வேணாலும் வரலாம். அதனால எப்ப வேணா வரும்னால உனக்கு தெரியாது. நீங்கள் ஆயத்தமா இருங்க, ரெடியா இருங்க. ஸ்கூலுக்கு பஸ் வந்துச்சுன்னா, வேன் வந்துச்சுன்னா பிள்ளைல என்ன பண்றோம், எல்லாம் டை கட்டி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு என்ன பண்றோம், பேக்ல எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்றோம், பஸ் வர ரோட்ல ரெடியா இருக்கிறோம். அப்படியே வேன் வருது, என்ன பண்றா, புள்ளையில தூக்கி எடுத்துக்கிட்டு வேன் கூட்டிட்டு போகுது. ஆனா வேன் நின்னதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளையில வரலைன்னா அவன் ஆண் வச்சுட்டே இருப்பான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணுவான், புள்ள ஸ்கூலுக்கு வந்தானா படிச்சா எனக்கு என்ன, அவன் போயிட்டே இருப்பான். வேனை போனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெஸ் மாதிரி நின்னா என்ன வேன் வருமா? வரவே வராது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருந்து நம்மளை கூட்டிட்டு போவாரு. ஆயத்தமா இல்லைன்னா அவர் பார்த்துட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. வேலைக்காரர் நிப்பா 2 நிமிஷம், ஆண்டவர் நிக்க மாட்டார். ஒரு நாளைக்கு கூட பாயிண்ட் டு பாயிண்ட் செகண்ட் கூட ஆண்டவர் நிக்க மாட்டாரு. அவர் பார்த்தா கூட்டிட்டு போயிடுவாரு தவிர நிக்க மாட்டாரு. சரி வார்த்தை வெயிட் பண்ணிட்டோம், நம்ம உள்ளதானே வெயிட் பண்ண மாட்டாரு. பஸ் டிரைவர் எல்லாம் வெயிட் பண்றதுக்கு 6 நேரத்துல அடிக்க மாட்டாரு. வந்தா கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்குதான் சொல்றாரு, நீங்கள் ஆயத்தமா இருங்கள். இந்த பூமியில எத்தனையோ காய் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜனத்துக்கு விதமா ஜனம், குடும்பத்துக்கு விதமா குடும்பம், இப்ப கூட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா அடையாளம் அவர் எப்ப வேணாலும் வரலாம். அதனால நீங்களும் ஆயத்தமா இருங்கள். இல்லையா? நீங்களும் ஆயத்தமா இருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள், என்னோட வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருங்கள்.
ஏன் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும்? ஒரு கேள்வி. அவர் வர்றாரு, ரைட்டு, நாம ஏன் ஆயத்தமா இருக்கணும்? நம்ம பூமியில அப்படின்ட்டு போலாம்ல. நாம அவர் வர்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? கேளுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அவர் வருகைக்கும் நாம பூமியில ஏன் ஆயத்தமா இருக்கணும்? அவர் பாட்டு போட்டுமே, பூமி பாட்டு போட்டுமே, அப்படியா? ஏன் ஆயத்தமா? அவரோட வருகைக்கு முக்கியமானது நீங்க ஆயத்தமும் சொல்லிக்கிறாரு. நாம ஏன் இங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும்? எதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும்? வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்து கடவோம். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது, அவரோட மனைவி தண்ணி ஆயத்த பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன். நாம் எதற்கு அடுத்து ஆயத்தப்படுத்தணும்? ஆட்டுக்குட்டிய கல்யாணத்துக்கு மனைவியாகிய நாம ஆயத்தப்படுத்தணும். ஆமீன். சபை ஆயத்தமா இருக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆயத்தமா இருக்கணும். எதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த சொல்றாரு? ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். எதுக்கு? ஆட்டுக்குடைய கல்யாணம் வரப்போகுது, அவரோட மனைவி தன்னை ஆயத்தப்படுது என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஒரு மணப்பெண் அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் மேக்கப்லாம் முடிஞ்சது சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டு வருவாங்க. அத கேட்ட ஆட்டுக்குடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுது என்று சொல்ல கேட்டேன். அவங்க ரெடியா இருக்கிறாங்க, மனைவி எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, எல்லாம் சிங்காரிச்சு இல்ல ரெடியா இருக்கிற மேக்கப்ல பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. அப்படி சொல்ல கேட்டேன். ஆயத்தமா இருங்கள். பூமியில் நாம ஆயத்தமா இருங்கள். எதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியுடைய மனைவி நாம ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுடைய மனைவி ஆயத்தமா இருக்கணும். எதுக்கு? திருமணத்துக்கு, கல்யாணத்துக்கு. ஆட்டுக்குடைய கல்யாணம் மிகில் வரவில் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் ஆட்டுக்குடைய திருமணம். அப்புறம் என்ன எல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லையா? எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும்? அடுத்த கேள்வி போடலாம். ஆயத்தமா இருக்கு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நம்ம ஆயத்தமா இருக்கணும்? அதே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆவது வசனம் வரைக்கும். இருந்தார்கள். இங்க பாருங்க, இங்க 10 கன்னிகள், இங்க 10 கன்னிகள் 5 பேர் எப்படி இருக்கிறாங்க? புத்தி உள்ளவர்கள். மீது 5 பேரு புத்தி இல்ல. யாருங்க? கன்னிகள். திருமணத்துக்காக தயாராக ரெடியா இருக்கிறதுனால கன்னிகள். இவங்க என்ன பண்ணாங்க? ஆயத்தமா இருந்தார்கள். மணவாளனுக்காக ஆயத்தமா இருந்தவங்க தான். தொடர்ந்து படிங்க. புத்தி இல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னைய கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் என்னையும் கொண்டு போனார்கள். மணவான் வர தாமதம் போது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கம் விழுந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே மணவான் வருகிறார். அப்போது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. அப்ப என்ன கொண்டு போய்க்கிறாங்க? மணவாட்டிகள் தீவெட்டியை கொண்டு போய்க்கிறாங்க. இந்த 5 கன்னிகள் புத்தி உள்ள கன்னிகள். தீவெட்டி கூட பார்த்து என்ன எடுத்து போனாங்க? எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்க. மெழுகுபத்தி எடுத்து வச்சுட்டு தீப்பெட்டி இல்லாம அப்படியே அலையிற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க? எண்ணெயும் எடுத்துட்டு போய்க்கிறாங்க, தீவெட்டி எடுத்துட்டு போய்க்கிறாங்க. புத்தியுள்ள கன்னிகள். புத்தியுள்ள என்ன பண்ணாங்க? புத்தியுள்ள கன்னிகள் என்னைய எடுத்துட்டு போகவில்லை, கொண்டு போகவில்லை. ஆமா, இங்க தீவெட்டியை ஆயத்தப்படுத்தினால் என்று சொல்ல கர்த்தர் வார்த்தை ஆவியான் இப்ப வெளிப்படுத்துகிறார். தீவெட்டி என்பது எத்தனையோ அர்த்தங்கள் கொண்டது. ஆனா இந்த நேரத்துல, இந்த நாட்களில கர்த்தர் சொல்லுகிறார், தீவெட்டி என்பது நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மா ஆயத்தமா இருக்கணும். தீவெட்டி என்பது கன்னிகள் தீவெட்டியை ஆயத்தப்படுத்த தன்னுடைய இருதயம், தன்னுடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்தினாங்க. இதற்கு திருமணத்துக்கு, மணவாளனை சந்திப்பதற்கு அவங்க என்ன ரெடியா இருந்தாங்க. எப்ப மணவாளன் வரணும் ரெடியா இருக்குன்னு என்ன பண்ணாங்க? அவங்க ஆயத்தப்படுத்தினாங்க. இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. எப்ப வேணாலும் மணவாளன் வரலாம், நான் ஆயத்தமா இருப்பேன் என்று.
ஆமா, ஆயத்தமா இருப்பேன் என்று. அதே மாதிரி 25ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிக்கலாம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்க என்ன எனக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணிந்து போகல என்றார்கள். புத்தி பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கு போதாதபடி உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அடுத்து 10. மாணவன் வந்துவிட்டால் ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாணத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். பாருங்க, ஈவெட்டிய ஆயத்தமா இருந்தவர்கள் கர்த்தரோட திருமணத்துக்கு போய்விட்டார்கள். இங்க எண்ணெய் இல்ல, மீதி 5 கண்ணிகளுக்கு என்ன இல்ல, எண்ணெய் இல்ல. ஆவியானவர் இது எண்ணெய்ங்கிற வார்த்தையை பலவிதமாக சொல்லியிருக்கலாம் அர்த்தம். ஆனா இந்த நாள்ல எண்ணெய் என்பது உடன்படிக்கை. உடன்படிக்கை ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஆமா, ஞானஸ்தானம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை வருஷம் சபைக்கு வரலாம், போகல, என்னமான பண்ணலாம். ஆனா என்ன, உடன்படிக்கை இல்ல. கர்த்தரோட உடன்படிக்கை பண்ண வேண்டும், எண்ணெய் இல்ல. அவங்க கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அதான் நானும் சொல்றேன், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஜோம் பண்ணி ஏதாவது பண்ணு அப்படின்னு. ரெக்கமெண்ட், நீ நாசனம் வாங்கிட்டீல, ரெக்கமெண்ட் பண்ணி எனக்காக. அப்படி இல்லை, அவங்கவுங்க தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் என்பது கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை, நிச்சயதார்த்தம். ஒரு மணமான ஒரு மணப்பெண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணாம கல்யாணம் பண்ண முடியுமா? இவங்க அப்படிதான், நிச்சயமே பண்ணல, நேரம் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிட்டாங்க, ஆயத்தப்படுத்தி நேரம் மணவாளன் பார்க்க வந்துட்டாங்க. மணவாளன் சொல்லுகிற நிச்சயமானாதான் நான் உன்னை உடன்படிக்கை பண்ணேன்னு அர்த்தம். உடன்படிக்கை பண்ணாம கர்த்தர் கூட்டி கொண்டு போக மாட்டார். நம்ம எத்தனை வருஷங்கள் சபைக்கு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், தசமா கொடுக்கலாம், சர்ச்சைக்கு என்ன வேணா செய்யலாம், அதெல்லாம் கேட்க மாட்டாரு. என்னோட உடன்படிக்கை பண்ணாம எதுவுமே அவர் செய்ய மாட்டாரு. உடன்படிக்கை செய்தாக வேண்டும். கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பு ஞானஸ்தானம் கம்பல்சரி எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெய் வேணும், பாத்திரம், நம்ம இறைவங்கிற சைவ பாத்திரத்துல எண்ணெய் வேணும். ஞானஸ்தானங்கிற உடன்படிக்கை வேணும். என்ன உடன்படிக்கை? மணவாளன், என்னுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, நான் ஒரு மனிதனாக போறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வேணும். நிச்சயம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. உடன்படிக்கையை எதுவுமே செய்ய முடியாது. உடன்படிக்கையே எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இப்படி கேள்வி கேட்கலாம். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆமா, உடன்படிக்கை நிச்சயம் பண்ணியாச்சு, ஆயத்தம் இல்லாமல் இருந்தா என்ன நடக்கும்? ஒண்ணு ஞானஸ்தானம் எடுக்காம ஆயத்தமா இருக்கிறோம், ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்க அப்புறம் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? நிச்சயம் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? சரியா, திருமணத்துக்கு ஆயத்தமாகணும். ஆனா திருமணத்துக்கு ஆயத்தமாகாம இருந்தா என்ன நடக்கும்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். நல்லா கொண்டீங்க. அவருடைய தாயார் மரியாள், நல்லா குடிச்சுக்க, நியமிக்கப்பட்ட கண்டல் பண்ணிக்கங்க. அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவின் கர்ப்பவதியாகி என்ன காணப்பட்டது. அடுத்து நீதிமானாய் இருந்து போதும், ரகசியமா தள்ளிவிட யோசனை பண்ணிட்டு இருந்தான். இங்க யோசேப்புக்கு மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயிக்கப்பட்டது போட்டிருக்குதா? உடன்படிக்கை பண்ணியாச்சா? ஆனா 2வது என்ன அடுத்து ஆயத்தமாகணும். திருமணத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். எல்லாம் கவனிங்க. இங்க யோசேப்பு அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானான். இது அவளுக்கு முன்னதான் தெரியும், யோசேப்புக்கு தெரியாது. ஆனா யோசேப்பின் பார்வையில அவள் தப்பாக கண்ணாள். நிச்சயம் எனக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, அவள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டாள். ஆனால் அவளை நேசித்தபடினாலே அவனை மற்றோட ஜனங்களுக்கு முன்பாக, தேசத்துக்கு முன், உலகத்துக்கு முன்பாக, ஊருக்கு முன்பாக அவமானப்படத்து துணியாமல் ரகசியமா தள்ளிவிட அவனை யோசனையா இருந்தான்.
ரகசியமா தள்ளிவிட அவன் யோசனையா இருந்தான். காரணம் என்ன? அவரோட நடத்தை. நிச்சயம் பண்ணப்பட்ட யாரு? யோசேப்புக்கு இன்னும் நிச்சயம் பண்ணி தான் பண்ணிக்குது, திருமணம் ஆகல. அவள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி ஆனாள். அதனால என்ன பண்ணா, அவன் தள்ளி விடலாம், டிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவனை யோசனை பண்ணிட்டு இருந்தான். ஆமா, நம்ம இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போலாம், ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? யூதோட கல்யாணத்துக்கு போறோம். யூத பெண் ஒரு யூதன் மணவாளன் பார்க்க நிச்சயம் பண்ணும் போது நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஊர்ல நிச்சயம் பண்ண எப்ப கல்யாணம் நடக்கும்? நிச்சயம் எப்ப கல்யாணம் நடக்கும் நம்ம ஊர்ல எல்லாம்? ஒரு மாசம் இல்ல 2 மாசம் இல்ல ஒரு வாரம். சில பேர்லாம் அன்னைக்கு நைட்டு நிச்சயம் பண்ணி அன்னைக்கு காலையில கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா யூதோட வழக்கத்தின்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சது 1 வருஷம் ஆகும், 12 மாசம் ஆகணும். அந்த 12 மாசம் வரைக்கும் அந்த பெண் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அவன் நடத்தை எப்படி இருக்குது, அவ ஒழுங்கா இருக்கிறாளா ஒழுங்கா இல்லையா அப்படின்னு என்னவாங்க செக் பண்ணுவாங்க. மரியாதைக்கு அப்படிதான் நியமிக்கப்பட்டாச்சு. 1 வருஷம் வைத்தீங்க. அந்த 1 வருஷ காலத்துக்குள்ள நியமிக்கப்பட்ட 3ஆம் 4ஆம் மாசத்துல அவள் கர்ப்பவதி ஆனாள். ஆனால் யோசேப்புக்கு என்ன வந்துச்சு? சந்தேகம் வந்துருச்சு. எப்படி நிச்சயிக்கப்பட்டவன் எப்படி இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அப்போ இங்க இதோட கல்யாணம் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப இந்த 1 வருஷம் வரைக்கும் அந்த பெண் உடன்படிக்கை பண்ணியாச்சு, நிச்சயம் பண்ணாச்சு. அதே மாதிரிதான் கர்த்தரோட வருகை வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? உடன்படிக்கை பண்ணியாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு. இதோட வாக்குத்தன்படி 1 வருஷம் நமக்கு கர்த்தரை போறாரோ அப்ப வரைக்கும், இயேசு கிறிஸ்து மணவாளன் நமக்கு எப்ப இங்க பூமியில நம்மளை பார்க்க வராரோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். இங்க யோசேப்பு மரியாதை ஆயத்தமா இல்லைன்னு என்று அவனோட மைண்ட்ல யோசனை பண்ணான். இப்படி பண்ணிட்டாலே, ஆயத்தமெல்லாம் பண்ணிட்டாலே, திருமணத்துக்கு இவோ தகுதியிலா போயிட்டாலே, கெட்டு போயிட்டாலே, அவளை தள்ளிவிடா என்று யோசனையா இருந்தான். ரகசியம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மனமா நம்ம நிச்சயிக்கப்பட்டு உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு நாம் ஆயத்தமா இல்லைன்னா அவருடைய ரகசிய பயிலும் கைவிடப்படுவோம். மனமால் இயேசு கிறிஸ்து இங்க பூமிக்கு நம்ம அழைத்துக்கொண்டு தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு அவர் நிச்சயிக்கப்பட்ட மனவாட்டியா இருக்கிறாங்களோ, தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் ஒரு மனை விட்டு ஒரு மனை கூட்டி சேர்ப்பார். அப்ப அவர் வரும்போது இங்க மரியாதை போல காடி நம்மிடத்தில் இருந்தால், பொறாம பேச்சு அது ஏதோ ஒன்று இருந்தால், தேவனுக்கு பிரியமான காரியம், உடன்படிக்கை மீறின காரியம், வேதத்துக்கு புறமான காரியம் நம்ம செய்து கொண்டு இருந்தால் கர்த்தர் வரும்போது ரகசிய வயல் நம்ம கைவிடப்படுவோம். அதான் சொல்றாரு, கைவிடப்பட்டுருவீங்க ரகசிய வருகை. அந்த யோசிச்சு பாருங்க, ரகசியமா என்னன்னா தள்ளிவிட பார்த்தான். இயேசு கிறிஸ்து அப்படித்தான், ரகசிய வருகை. அவர் வருகையில் நம்ம என்ன விடுவான்? கைவிடப்பட்டுருவோம். ரகசியமா கூப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. இங்க என்ன இல்லைனால கேக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் கதவுகளை திறக்க வேண்டும். என்ன சொன்னாரு அவரு? அறியன்ட்டாரு. ஒரு நிச்சயம் பண்ணப்பட்ட பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்ணாரு? தெரியான்ட்டாரு. அப்ப என்ன இல்ல? ஆயத்தம் இல்லனால ரகசியமாக தள்ளிவிடப்படுவோம். அப்ப அந்த 1 வருஷ காலம் அவங்களுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுவோம், எது செய்யப்படும், என்னென்ன பண்ணணும்? அப்போ அங்க இதோட கல்யாணத்துல பார்த்தோம்னா மணமகன் அந்த மணமகளுக்கு ஒரு நோட்டு கொடுப்பாங்க. ஒரு நோட்டு என்ன நோட்டு கொடுப்பாங்க? மணவாளனுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, அதெல்லாம் லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. என்ன சமையல் பிடிக்கும், எது பிடிக்காது என்று. அப்போ இந்த மணவாட்டி இந்த 1 வருஷ காலமாக அதை படித்து கொண்டு வருவதான மணவாளனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று நல்லா பழகிக்குவாங்க. திருமணத்துக்கு பின்பு அதை செய்ய மாட்டாங்க. மணவாளனுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வாங்க. வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு நோட்ல கொடுத்துட்டு போயிருந்தா திருமணத்துக்கு பின்பு வெண்டைக்காவும் செய்ய மாட்டாங்க. அப்படி மீறி அவங்க வெண்டைக்காய் செஞ்சாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மீறி செஞ்சாங்கன்னா அது உடன்படிக்கை மீறினது. நான் எழுதி கொடுத்துட்டேன், எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு, இவன் எப்படி செஞ்சா? மீனுச்சா? அதே மாதிரிதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மணவாளன் நம்மளுக்கு உடன்படிக்கை புக்கு கொடுத்துக்கிறார், நோட்டு. அதுதான் பைபிள். இதற்கு ஹீப்ருல கெட்டுபா என்று பெயர். ஹீப்ருல கெட்டுபா. நாம என்ன பண்ணணும்? இதுல இருக்க எழுத்துக்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்துட்டு போன உடன்படிக்கை எழுத்துக்கள், கற்பனைகளை நாம என்ன பண்ணணும்? இந்த வருஷம்
இந்த வருஷம் இல்ல, இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நம்ம படிச்சு அவர் எது அவருக்கு பிடிக்காது, எது பிடிக்கும் என்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பொறாமை கொள்ளாதே, எரிச்சல் ஆகாதே, கோல் சொல்லாத, இதெல்லாம் எரிச்சு போய்க்காரு. யாருக்கு பிடிக்காது? அவருக்கு பிடிக்காது. நம்முடைய மனவாளனுக்கு பிடிக்காது. படிக்கிறோம், ஆனா செய்யறோமா? ஜோமன் என்னை துதியும் போட்டிருக்குது. துதிக்கிறோமா? ஜோம் பண்றோமா? அவர் ஆராதிக்கிறோமா? துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர். அவர் ஆராதனை பிரியப்படுகிறவர். நல்லா அப்படியே மெய் முருந்து அப்படி இறுதித்து ஊற்றி நம்ம ஆராதிக்கிறோமா? நன்ற கிடையாது. இந்த வேதம் என்னெல்லாம் இருக்கு இல்லாததெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. எத்தனை கற்பனை இருக்குது பைபிள்ல? எத்தனை கற்பனை இருக்குது? கட்டளை இருக்குது 10 கட்டளை, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா வேதத்துல 613 கட்டளை இருக்கிறது. வேதத்துல 613 கட்டளை. அது செய்யவே கூடாது என்று 365 கட்டளை இருக்குது. எப்படி செய்யவே கூடாதுன்னு சொல்லி 365 கட்டளை, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி 248 கட்டளை. ஆக மொத்தம் 613. ஏன் 365 கட்டளைன்னா, ஒரு நாளைக்கு 1 போட்டா வருஷத்துக்கு எத்தனை? அப்ப 365 நாளும் செய்யக்கூடாதே. 248. இது எதுக்கு? நம்முடைய மனுஷனோட உறுப்பு மொத்தம் 248. இந்த 248 உறுப்பு நம்ம என்ன செய்யணும் அதுல போட்டிருக்குது. இதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்த கற்பனை உடன்படிக்கை. இதை படிச்சு கொண்டு கர்த்தர் வருகிற வரைக்கும் இதை செய்யணும், இது செய்யக்கூடாது. ஆமென். அப்ப இது செய்யணும் செய்யக்கூடாது செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி நாம் இருந்தோம்னா அதுதான் ஆயத்தப்படுத்துதல். தீவிட்டியை ஆயத்தப்படுத்துறது. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த ரெடியா வச்சிருக்கணும். மாவன் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கணும். ஆமா, இதுல பியூட்டி எல்லாம் போட்டிருக்குது. பியூட்டி பார்க்கலாம் போக தேவையில்லை. இதுல எல்லா பியூட்டிஷனும் இருக்குது. சின்ன உள்ளாங்கால வரை இருக்க எல்லா அழகு குறிப்பும் இதுல இருக்குது. ஒரு மணவாட்டி தன் மணவாளனுக்கு எப்படி அழகா இருக்கணும், மேக்கப் எப்படி இருக்கணும், மணவாளன் மேக்கப் எல்லாம் மன பாப்பாரா? நல்லா அழகா இருக்கணும். மணவாட்டி வெண்வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, லிப்ஸ்டிக் உடனே சோத்திரபலி கொடுத்துருக்கிறாரு, என்னென்னமோ கொடுத்துருக்கிறாரு அவரு. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும். மணவாளனுக்கு அவரு பியூட்டியா பார்க்கணும். துதி வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. துதி வஸ்திரம், சால்வ, ரட்சிப்பின் வஸ்திரம், இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் போட்டிருக்கணும். மணமகள் வரும்போது துதி வஸ்திரம் இல்லைன்னா நான் கொடுத்த துதி வஸ்திரம் எங்கேன்னு கேட்பாரு. நீங்க அதை கொடுக்காம சென்னை சுடிதார் போட்டு வந்தீங்கன்னா என்னடா நான் கொடுத்துருப்போம் இதையும் போட்டுக்கிறேன் பாப்பாரு. மணவாளனே இது 5000 ரூபா, இது கோல்டு, நான் கொடுத்த துதி வஸ்திரம் எங்கே? அடுத்தது பாப்பாரு, நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தனே, அது இங்க ரட்சிப்பின் வஸ்திரமா? அப்படின்னா அது பீரோல வச்சுக்கிறேனே. ஆண்டவரே இங்க பாருங்க, அதெல்லாம் இல்ல, நான் கொடுத்த துதி வஸ்திரம் எங்கே? ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே? நான் கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் நிச்சயம் பண்ணும் போது, உங்களோட உடன்படிக்கை பண்ணும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது நான் துதி வஸ்திரத்தை கொடுத்தேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தேன். இதுவரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிறாதீங்க? பீரோவாலேயே முடிச்சு வச்சிருக்கிற. போட்டிருக்கிறியா? என்னைக்காவது போட்டிருக்கிறியா? போடல. துதி வஸ்திரம். ஒரு மாப்பிள்ளை ஒரு மாணவாளன் பெண் பார்க்க போகும்போது பெண்ணுக்கு பொண்ணு கொடுப்பாங்க தெரியுமா? நிச்சயதார்த்தம் புடவைன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் மணவாளன் இயேசு கிறிஸ்து நம்மளை நிச்சயமான போது, நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நிச்சயம் உடன்படிக்கை செய்யும் போது மணவாட்டி நமக்கு கூட்டிட்டு போய்கிறாரு. அது விலையேறப்பட்டது ரட்சிப்பின் வஸ்திரம், விலையேறப்பட்டது துதியின் வஸ்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தம் சொந்த ரத்தத்தை அவர் கூட்டிட்டு போய்கிறாரு. விலையேறப்பட்ட ரத்தம். தன் மணவாட்டிக்காக ரத்தத்தை கொடுத்துட்டு போய்க்கிறாரு. மணவாட்டிக்காக இந்த ரத்தம் இந்த உனக்கு கிஃப்ட்னு கொடுத்துட்டு போய்க்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம அப்ப என்ன பண்ணுவாங்க? 5000 பட்டு புடவை, பான்ஸ் சோப்பு, சீப்பு எல்லாம் தட்டுல பழம் அப்படி பழச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்தா உனக்கு இதான் கிஃப்ட்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணும் போதே துதியின் வஸ்திரம். உடன்படிக்கை பண்ணும் போதே என்ன வஸ்திரம் பாருங்க? வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம். ஏன் ஒவ்வொரு மேரேஜ்ல நம்மளுடைய எல்லா ஆளுங்க பாருங்க என்ன பண்றாங்க? ஒயிட் போட்டு வராங்க. வஸ்திரம், வெண் வஸ்திரம். ஏன்? பரலோகத்துல மணவாள் நம்ம மேரேஜ் பண்ணும்போது அப்படித்தான் பெண் வஸ்திரம் தரிச்சிருப்போம். அதுக்கு அடையாளமாகத்தான் எல்லா சர்ச்சிலையும் எல்லா பக்கத்துலையும் பாத்தீங்கன்னா வெண் வஸ்திரத்தை அங்க எப்படி அதே மாதிரிதான் இங்கேயும் மணவாட்டி அலங்காரம் பண்றாங்க.
வெண்வஸ்திரம் போட்டாச்சு, ஆனா மூஞ்சி கழுவாம, பவுடர் போடாம, பல்லு வளர்க்காம, முடி மேலங்கீன்னு தூக்கிட்டு வந்து பொண்ணை கூட்டு வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெண்வஸ்திரம் போட்டாச்சு, பல்லு வளர்க்கல, மூஞ்சி கழுவுல, முடி மேலங்கீன்னு இருக்கிற ஆடி கிடக்குது, எப்படி ஒரு பொண்ணு கூட்டு வராங்க? மாப்பிள்ள என்ன பண்ணுவாருங்க? ஓடியே போயிருவாரு. இது பொண்ணா இல்ல வேறதான் அப்படின்னு. அப்போ பாருங்க, நார்மலான ஒரு பூமியில ஒரு மணவாளனோட பெண்ணு எப்படி அலங்காரப்படுத்தணும், எப்படி இருக்கணும், அவங்க அப்படி பண்றாங்க. இதே காலம் 3 மணிக்கு ஆரம்பிச்சா 8:30 வரைக்கும் மேக்கப் பண்ணிக்கே இருக்கிறாங்க. அவ்வளவு மேக்கப். நம்முடைய மணவாளனுக்கு ஒரு மேக்கப் இருக்கு. வெண் வஸ்திரத்தை போடுங்க, துதின் வஸ்திரத்தை போடுங்க, இதெல்லாம் நம்ம மணவாளனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் கேட்கிறாரு, நீ ஆயத்தமா இருது. ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். இதற்கு கர்த்தருடைய மனவாட்டியாக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய திருமணத்துக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவருடைய வருகை மிகவும் சமீபம். எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம். காரணம் என்ன? நம்ம ஆயத்தமா இல்ல, ஆயத்தமா இல்ல. அப்போ இங்க புத்தி இல்லாத ஸ்திரீகளை என்ன கொண்டு போலீங்க? எண்ணெய் எட்டு போல. அப்ப யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கலையோ அவங்க புத்தி இல்லாதவங்க. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. எண்ணெய் கொண்டு போகாத யாருங்க? புத்தி இல்லாதவங்க. சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாருங்க? புத்தி இல்லாதவங்க. ஆமா, யார் ஞானஸ்தானம் எடுத்து தண்ணி ஆயத்தைப்பட்டு தேவன் குடும்பமா இருக்கும்போது தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன் கூட்டி சேர்ப்பார். 4 முனையில அப்படியே என் மனைவியை என் மனைவியில கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க. ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, ஆயத்தம் எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஆயத்தமா இருக்க மாட்டாங்க, ஆயத்தமா இருந்தா ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்தா எப்படி கூட்டிட்டு போவாரு? வருகைக்கு எப்படி ஆயத்தமா இருக்க முடியும்? ஆதலால நீங்களும் ஆயத்தமா இருங்கள். என் வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். எப்ப வேணா வருவேன், எப்ப வேணாலும் வருவேங்கிறாரு. பயமா இருக்குது, எப்ப வேணா வருவேங்கிறாரு. சில பேர் கொஞ்சம் லேட் பண்ணி வாங்க, கொஞ்சம் லேட் பண்ணி வாங்க, நான் அதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் வெயிட் பண்றேன். எப்படி இவங்க வெயிட் பண்றாங்களா? மனவாளனே நீ வர நான் வெயிட் பண்றேன், ஒன்னும் அவசரம் இல்லை. நீங்க பரலோகத்துல எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வாங்க, நாங்க இங்க பூமியில இருக்கிறோம். நீ பொறுமையா இருந்தாலும் பொறுமையா இல்லாம இருந்தாலும் ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிற வாங்க சொன்னா அவர் வரமாட்டார். அவர் அந்த நாளிகை இதாக மட்டும்தான் தெரியும். இயேசுக்கும் தெரியாது, தேவதூருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாளிகை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, இப்படியாக இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 42, 43வது வசனம். வைத்திருங்கள், திருடன் அறிவீர்கள். பாருங்க, இங்க ஒரு திருடன் எப்ப வரும் சொல்ல முடியாது. திருடன் எப்ப வருவான்? எப்ப வேணா வருவான். பகலையும் வருவான், நைட்லயும் வருவான். ஆனா அந்த வீட்டுக்காரனுக்கு திருடன் இந்த நேரத்துல வருவான் தெரிஞ்சிருந்தா அவன் தூங்கிட்டு இருப்பானா? திருடனா நீங்க பிடிக்கணும், இன்னைக்கு என்னாலும் சரி விடிய முடிச்சிருந்தா வந்தானா அப்படி கப்புன்னு அமுத்திலாம் சொல்லி முழிச்சிருப்பான். ஆனா நம்ம ஆண்டவர் எப்ப வரும்னு தெரியாது. திருட எப்ப வரும் சொல்லிட்டு வருவானா? தெரியாது. அது போல நம்மளுடைய மனவாளன் எப்ப வேணா வரலாம். நம்ம விழிச்சிருக்கணும். எப்போ இந்த நேரத்துல மனவாளன் இயேசு கிறிஸ்து வந்தாலும் நம்ம போக ரெடியா இருக்கணும். ஆமீன். இந்த நாள்ல இப்போ நிமிஷத்துல வந்தா எல்லாரும் போயிடணும். தேவனோட பரலோகத்துல ஆட்டுகள் கல்யாணத்துல நாம தயாரா இருக்கிறோமா? துதின் வஸ்திரம் இருக்குதா? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? வேற தேவைப்பட்ட எல்லா வாக்கியமும் கடைபிடிக்கிறோமா? என் உடன்படிக்கை கூத்துட்டு போய்கிறாரு, கெட்டுபா கூத்துட்டு போய்கிறாரு, நம்ம கடைபிடிக்கிறோமா? எல்லாத்தையும் பார்ப்பார். நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அது 47 முதல் 51 வரை. நல்லா கவனிங்க. அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவர் வர
நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடல் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். அந்த ஊழியக்காரன் இணையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவன் பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் எப்படிங்க அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆனாலும் சொல்றாரு, சபையே ஜனங்களே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்பு, கர்த்தர் நம்ம கொடுத்த எல்லா காரியங்களும் எப்படி இருக்கணுமா செய்ய வேண்டும். என்ன போட்டிருக்குது, ஆண்டவர் 4வது உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருவார் வருவார், அவர் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் உடன்படிக்கையை மீறி கற்பனைகளை மீறி அவர் தகாதமான காரியங்களை இந்த பூமியில செய்யும் போது அவர் திடீர்னு வந்து விடுவார். வந்து என்ன பண்ணுவாரு, கையங்காலமா புடிச்சிருவாரு. நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போன, என்ன பண்ணி வச்சிருக்கிற மனவாட்டியே, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போன, என்ன பண்ணி வச்சிருக்கிற. இன்னொன்னு, தேவனோட உடன்படிக்கை மீறி நாம காரியத்தை செய்யும் போது அங்க அழுகையும் பட்கடிப்பும் உண்டாகும். இந்த அழுகை பட்கடிப்பு எங்க உண்டாகுன்னா நரகத்துல மட்டும்தான். ஏன் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நம்ம ஆயத்தமா இருக்குன்னா அவரோட மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போயிடுவாரு. ஆயத்தமா இல்லாதவர்கள் நரகத்திலே கொண்டு போட்டுருவாங்க. இது வேதனையான விஷயம். கர்த்தர் வரைக்கும் ஆயத்தமா இருக்கணும். எதுக்கு நம்ம ரட்சிக்க போட்டோம், எதுக்கு சபைக்கு வரோம், ஏன் எதுக்கு ஏதோ ஒரு மார்க்கெட்ல சேர்ந்து நம்ம பண்ண போறோம் அப்படிமா, இங்க ஜாப் பண்ணுவாங்க, அங்க போன எல்லாம் கிடைக்கும், ஏசு நன்மை செய்வார் அப்படின்னா அதெல்லாம் இல்ல. நம்ம சபைக்கு வர்றது அவரோட போய் சேர்றதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம். ஆமா, கொடுக்கிற வார்த்தை, இந்த கெட்டுபாடு இருந்து கொடுக்கிற வார்த்தை அதை அப்படியே கடைபிடித்து அவர் வரைக்கும் ஆயத்தமா இருக்கணும். அதை கொண்டு செய்யறதுக்கு தான், அதுக்குத்தான் சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். வீட்டுல கொண்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படிலாம் போனா எடுத்துக்கொள்ளப்படாது. அங்க மாதிரி இங்க மாதிரி ஒரு நாத்து நட்டு வச்சா அங்க என்ன பண்ணணும், அங்கதான் இருக்கணும். நாத்தை மாத்தி மாத்தி நட்டு வச்சோம்னா வராது. சபை எடுத்துக்கொள்ளப்படும், சபையில் எடுத்துக்கொள்ளப்படும். பாப்பாரு, சபையில எடுத்துக்கொள்ளப்படும். வேதனை உள்ள வசியம். ஆயத்தமா இருங்கள். அதெல்லாம் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். அது ஏன் அதில் நீங்க ஆயத்தம் சொல்றேன்னா நம்ம மேல வச்சுக்கிற அன்புனால. ஐயோ மனவாட்டியே, நீ கைவிட்டு போயிட்டுருவ, உனக்கு அழுகி பட்கடிப்பு தான் கிடைக்கும். நான் வரன்னு சொல்லாம இருந்து மனதில் நினைச்சு கொண்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணா அப்புறம் மாத்த சொல்லி இந்த உயிருக்கு அத்தனை காரியம் அனுபவித்து வாங்க குடிக்க குசிக்க விற்க இப்படி இருந்தோம்னா அவர் திடீர்னு வந்துருவாரு. திடீர்னு வந்துருவாரு. கையும் ஓட காலும் ஓடாது. திடீர்னு வந்துருவாரு. விசிட் போனோம்னா படம் ஓடிட்டு இருக்கு, அப்படியே டிவில ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். திடீர்னு போய் அடிச்சு உள்ள பார்த்தோம்னா ஐயோ பாஸ்ட கையோட கால ஓடாது, நடுங்கி அப்படியே என்ன மட்டும் தெரியாது, அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. சீல ஓடிட்டு இருக்கும், மங்கா மாசம் ஏதோ ஓடிட்டு இருக்கும், அப்படியே டிவிய சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இவரு எல்லாம் உட்காந்து தண்ணி எல்லாம் குளிச்சு அப்படியே சோபால கொண்டு சரி டிவி நியூஸ் பார்க்கலான்னு சுவிட்ச போட்டா என்ன ஓடிட்டு இருக்குது அது அப்படியே கண்டினியூ போயிட்டு இருக்கு. பார்த்தாச்சா? இதே மாதிரிதான் நினைச்சிட்டு போயிடுவாரு. சர்ச்சில் வந்தா இப்படி, இங்க வந்தா இப்படி. அதே மாதிரிதான் மழை இங்க திடீர்னு வந்து பார்த்தான்னா நம்மளுடைய நிலைமை நல்லா தெரியும். யார் ஏமாத்துறது, யாரு ஏமாத்தல, யார் உண்மையா தேவனை ஆராதிக்கிறாங்க, யார் கர்த்தரை நேசிக்கிறாங்கன்னு அப்பதான் தெரியும். நினைச்சிருப்போம் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நானும் தான் சர்ச்சுக்கு போறேன், நானும் தான் இயேசு கும்பிடுறேன், நானும் வேதத்துக்கு நாம நம்மளும் ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையானது யாருன்னா அவர் வரும்போதே தெரியும். நாம ரசிகமா எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்ல கைவிடப்பட்டுருவோமா, அப்பதான் தெரியும் யார் உண்மை யார் உண்மை இல்லைன்னு. அப்பதான் தெரியும். சண்டை வரும்போது தெரியும் யாரு நம்ம யாருன்னு, அப்பதான் தெரியும். சண்டை வராத வரைக்கும் சிஸ்டர் அமைதியான சிஸ்டருங்க, அவங்கள மாதிரி யாருமே இல்லை. ஆனா சண்டை மட்டும் வந்துட்டான் அப்பதான் தெரியும். இங்க பாரு, நான் உள்ள தூங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எலி புட்டின்னு வச்சுக்குவேன், பல்ல உடச்சிருங்க, கம்முனு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் பழைய ஆள் எதுன்னு வச்சுக்குவேன், அப்ப இன்னும் பழைய ஆள் மாற வேலை இதுன்னு வச்சுக்குவேன். அப்ப என்ன வருது, வெளியே வந்துகிட்டு இருக்குது.
இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கிறோம்? உடன்படிக்கை எதுக்கு பண்ணுகிறோம்? எல்லா பழைய காரியங்களை ஒழித்து விட்டு ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய உடன்படிக்கையாக நான் தேவ உடன்படிக்கை பண்றேன், அவரோட மனவாள் என்று உடன்படிக்கை செய்கிறோம். இந்த உடன்படிக்கை மீறுதே பாவம். பாவமா என்னம்னா உடன்படிக்கை மீறுதே பாவம் தான். கற்பனை குத்திருக்கிறாரு, அந்த கற்பனையில இருந்து நம்ம ஏதோ காரியம் செய்யும் போதே அதே பாவம் தான். எதுவும் பண்ண தேவையில்லை, விபச்சாரம் பண்ண தேவையில்லை, கொலை செய்ய தேவை, எதுவுமே பண்ண தேவையில்லை. உடன்படிக்கை மீறினா பாவம் தான். அப்படிப்பட்ட காரியங்கள் பழைய உடன்படிக்கை பார்த்தோம்னா நம்ம நிக்கவே முடியாது. திருமண குற்றம், திருப்பிடிக்கிறோமா திட்டுறோம், இப்படி ஓடுனா குற்றம், அப்படி குற்றம். உடன்படிக்கை அப்படிதான் பாவத்தை சுட்டி காட்சிட்டே இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், அவர் நமக்காக பாவமானார், நமக்கு ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்து நம்ம இறக்கப்பட்டிருக்கிறார். நம் மனவாட்டி. யூதர்கள் அந்த நாட்களே திருமணம் செய்த பின்பு, நல்ல கவனிங்க, இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், யாரும் கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டாம். இது ஆவிக்குரிய அர்த்தம். இது விவரமா சொன்னோம்னா நல்ல ஆழமா போனா டைம் பத்தாது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இது கல்யாணம் ஆனதுக்கு அன்பு அந்த மனவாட்டி மனவாளும் பாத்தீங்களா தொங்கல். அந்த 12 பெரும்பாலும் ஸ்திரீ என்ன பண்ணா போய் தொங்கலை தொட்டாள். அதே மாதிரி இது எல்லாருமே பிரேயர் பண்ணும்போது ஒரு சால் போட்டு தான் பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணும்போது ஒரு சால்வை போட்டு தான் பிரேயர் பண்ணுவாங்க. அப்போ அந்த சால்வையை பயன்படுத்தி தான் மனவாட்டியும் மனவாளும் தாம்பத்திலே இருப்பார்கள். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டம் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அப்போ அடுத்த நாள் காலையிலே அந்த பிரேயர்ஸ்ல அந்த பிரேயரோட சால்வையை எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிலத்துல ஒரு ஆணி வச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஆணியில அந்த சால்வையை தொங்க விட்டுருவாங்க. நல்லா கவனிக்கணும், அந்த ஆணியில அந்த சால்வையை தொங்க விட்டுருவாங்க. அப்போ தொங்க விட்டதுக்கு அப்புறம் மணமகனோட அப்பா அம்மா எல்லாம் ஒரு அந்த சால்வையை பார்க்கணும். மறுபடியும் சொல்ற, ஆவிக்குரிய கட்டளை தான் நீங்க பார்க்கணும். அந்த சாவில பிளட் இருந்துன்னா அந்த மனவாட்டி உத்தமி. புரிஞ்சுக்குங்க, அந்த சாவில பிளட் இருந்ததுன்னா உத்தமி, அவள் உண்மை உள்ளவள், எல்லாத்துக்கும் மேல கற்புள்ளவள் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்துல எல்லாமே போயிடுவாங்க. ஒருவேளை அந்த சாவில பிளட் இல்லைன்னா எப்படி யோசிப்பு ரகசியமா அவளை தள்ளியோட பார்த்தாலோ அவங்க ஃபேமிலியே அந்த மணப்பெண்ண டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்க, ஏன்? அவள் கற்புள்ளவள் அல்ல, கற்புள்ளவள் அல்ல. இது அப்படித்தான் அவங்க அப்பா அம்மா பிள்ளை எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த பிளட் சால்ல இருக்கணும், இருந்துன்னா கற்புள்ளவள். அடுத்த நாள் பொண்ணை மறுபடியும் ஏத்துக்கிட்டு தன் வாழ்க்கையை குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. ஒருவேளை பிளட் அங்க இல்லைன்னா இவளுடைய இது நடத்தை சரியில்லை, இவள் கற்புள்ளவள் இல்லை, இவளை டிவோர்ஸ் பண்ணிடலாம் என்று மணமகன் கொண்டு எல்லாருமே அவளை அடுத்த நாளே டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்ம மேல அன்பு வச்சதுனால ஒருவேளை அந்த மணவாளன் அந்த மணவாட்டி மீது அன்பு கொண்டு ஆசையா என் மனைவி நேசித்தனே அன்பு கொண்டு ஒருவேளை அவள் கற்புள்ளவில்லை இல்லை என்றால், நடத்தை சரிவில்லை என்றால், அந்த மணவாளன் தன்னோட தொடையில் இருக்கிற கத்தி எடுத்துக்கொண்டு கீழி அந்த பிளட்டை எடுத்து அந்த சால்வையில போட்டு தொங்க விட்டுருவான். புரிஞ்சுதா? அந்த மணவாட்டி நடத்த சரியில்லை, கற்புள்ளவள் இல்லை என்றால் அந்த மணவாளி இவளை காட்டி கொடுக்கறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு யோசிப்பாளுக்கு மனதில்லை. என்ன பண்ணுவான்? அவனோட சரீரத்திலே கீறி அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து அதை அப்படியே சால்வையில போட்டு தொங்க விட்டுருவான். அப்ப அவங்க சுற்றி எல்லாரும் பார்க்கும்போது இந்த மணமகள் உத்தமி, இந்த மணமகள் கற்புள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அப்படித்தான். நம்ம யாரு ஒன்றுக்குமே யூஸ் இல்லாத, நம்ம நடத்தையே சரியில்லை, மணவாள நிச்சயிக்கப்பட்டு என்ன பண்றோம், கண்ட போயிட்டு இருக்கிறோம் அங்கே இங்கன்னு. அவர் பார்த்தாரு, உனக்காக நான் ரத்தத்தை சிந்துறேன்னு சொல்லி அவர் ரத்தத்தை சிந்தி அது ரத்தத்தை காமிச்சார் நமக்காக. ஆமே, நமக்காக காமிச்சார். இதோ என் மணவாட்டி உத்தமி காமிச்ச ரத்தத்தை பாரு, பிதாவே ரத்தத்தை பாருங்க. அந்த அர்த்தம் அவிக்க சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அது என்ன தெரியுமா? நமக்காக
நிச்சயத்துக்கு பண்ணப்பட்டு அவங்க என்ன நம்ம யார் கற்பனை உள்ள உத்துமையா நம்ம யாரு ஒண்ணுமே இல்லை. நம்ம யாரு வச்சாரு விரிஸ்தனம் எத்தனையோ பிரச்சனை பண்ணிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல நேசம் வச்சு பாசம் வச்சு இந்த மனவாட்டி இந்த மகனை காட்டி கொடுக்குற விரும்புன்னு சொல்லி தன் சரீரத்தை கீழே ரத்தத்தை எல்லாம் சிந்தி அந்த சாய்வை காமிச்சு இதோ என் மனவாட்டி ரத்தம் காமிச்சிருக்கிறார். அண்ணே எவ்வளவு அன்பு கொடுத்தா பாத்தீங்களா? ரகசியமா தள்ளி விடல, நமக்காக ரத்தத்தை சிந்திரிச்சுக்கிறார். இதோ பிளட் அப்படின்னு. ஆனா யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தான். நாமும் கர்த்தருடைய வருகையில இப்படிப்பட்ட காரியத்தை ரகசியமா நம்மளை தள்ளிவிடாம நம்ம என்னணுமோ அவருக்காக உண்மை உத்தமா ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும். நம்மளுடைய கணவனுக்கு துரோகம் பண்ண முடியுமா? நம்ம கணவருக்கு துரோகம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நம்ம மனவாளனுக்கு கூட ஏன் துரோகம் பண்றோம்? இங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாமே நமக்கு மனவாளன் யாரு? அவரு தான். நாம் ஏன் துரோகம் பண்றோம்? நம்ம மனவாளனுக்கு என்ன பிடிக்கிறது தெரியும். தெரிஞ்சிருந்து அவருக்கு பிடிக்காதெல்லாம் செய்யறோம். விற்கிற ஆதார பண்றோம், அதை இது அப்படி இப்படி பண்றோம். அவர் பாட்டே இருக்கிறார், ஐயோ இப்படி இருக்கிறாளே மனைவியே மனைவாட்டியே நான் உன்னை ஆயத்தப்பாடு சொல்லி ஆயத்தப்பட்டாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ரகசியங்கள் நம்ம கைவிடப்பட்டு விடுவோம். போயிட்டே இருப்பாரு. ஆண்டவரே கதவை தட்டுங்க, ஆண்டவரே கதவை திறங்க, அறைய தட்டு திறக்க மாட்டாரு. அறையன்று போயிட்டே இருப்பாரு. ஆமா, ஏன்? அவர் முன்னாடி என்னெல்லாம் சொல்லணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ அவர் சொல்லி கொடுத்துட்டு செஞ்சுட்டு போயிட்டாரு. அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுதான் நம்மளோட வேலை. நாம நினைக்கிறோம் ஏதோ சுசேஷன் சொல்லி அறிவிச்சு எல்லாம் வரோம் போறோம், ஏதோ இருக்கிற வரைக்கும் இருக்கிற பூமியில போயிட்டு போறோம். அப்படி அல்ல. பூமியில கொஞ்ச நாள் வாழ்க்கை சுயமான வாழ்க்கை தான், உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குன்னா அது மனமான இயேசு கிறிஸ்துவர் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை. அதுக்காக மட்டும்தான் நம்ம சபைக்கு வரோம், அதுக்காக மட்டும்தான் இருக்கிறோம். அப்படி நம்ம ஆயத்தமா நம்ம இல்லைன்னா அழுகையும் பற்கடிப்பும் நரகத்துல எப்பவுமே இருக்கு. அழுக அப்பா அங்க போய் அழுவோம், ஆண்டவரே ஆண்டு அழுவோம், வராது. பற்கடிப்பு அப்படி பல்ல கடிச்சிட்டு இருப்போம். ஏன்? நெருப்பு அக்கினி கடல். பர்வத்துல மனமானோடு இருக்கணுமா நரகத்துல இருக்கணுமா? முடிவாக இல்லை. நம்ம கையில இருக்கு. நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, நீ சூஸ் பண்ணிக்கோ. ஆனா அவர் கட்டாயப்படுத்தவே மாட்டார். ஜென்டில்மேன். நான் அவனுக்கு உடன்படிக்கை கொடுத்தல இதை செய்யணும் இன்னொன்னு வரு, கட்டாயப்படுத்த மாட்டாரு. சாய்ஸ் உங்ககிட்ட இருக்குது. நன்மை இருக்கு தீமை இருக்குது. எது சாய்ஸ் பண்ணா உன் சாய்ஸ். ஆனா கைவிடப்பட்டு போடுவோம். ஆயத்தமா இருந்து அவரோட, ஆயத்தமா இல்லைன்னா நரகத்தோட. ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். இதற்கு மணவாளி இயேசு கிறிஸ்து வருகைக்கு தன் மணவாட்டி ஆயத்தப்படுத்தினால் அவளை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். ஆயத்தமா இல்லைன்னா அழுகையும் பற்கடிப்பும் கிடைக்கும். எல்லாமே ஆயத்தமா இருக்குது. நம்ம மட்டும் இல்ல, பூமியில வரைக்க எல்லா ஆயத்தமா இருக்கு. எல்லா அடையும் வந்துட்டு இருக்குது. எல்லா அடையும் வந்துட்டு இருக்குது. பிரச்சனை, போராட்டம், பஞ்சம், கொள்ளை நோய், அடுத்த லாக்டவுனு இப்படிலாம் சின்ன போயிட்டு இருக்குது. எல்லாம் வந்துட்டு இருக்குது. அவரு வர அடையாளம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நம்ம தான் ஆயத்தம் அடையாளம் இல்லாம இருக்கிறோம். அதனால பிள்ளைகளே, ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். எல்லாருமே நினைக்கலாம்.